பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு பழமையான பாரம்பரியமான நம்ம எல்லாராலையும் மறக்கப்பட்ட ஒரு ஸ்நாக் ஐட்டம் சிமிலி உருண்டை. இதில் நம்ம கேழ்வரகு எள் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இதில் நிறைய கால்சியம் அயன் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். அதோட அவங்களோட நல்ல எலும்பும் ஸ்ட்ரென்தன் ஆகும். தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் இது ரொம்ப சிறந்தது. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வறுப்படணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை வறுப்பட்டுருச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 1/4 கப் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் கூட சேர்க்கலாம், இல்லை வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்ந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எள் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எள் எல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இதோட நம்ம வெல்லம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ண போகிறோம். அதனால் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பவுட்ரு பண்ணணும். இப்போ இதை ஆறுறதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கேப்ப மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை நம்ம தோசைக்கல்லில் அடையாக தட்ட போகிறோம். அதனால் ரொம்ப கட்டியாக பிசையக்கூடாது. ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிங்கன்னா அடை தட்ட வராது. அதனால் கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த தோசைக்கல்லில் அடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்போது நல்ல சூடான தோசைக்கல்லில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நல்லா அடை தட்டிக்கோங்க. தட்டும்போது தண்ணியில் கையை நனைச்சிட்டு தட்டுங்க. இப்போ இந்த மாதிரி டைரெக்டாக எனக்கு தோசைக்கல்லில் அடை தட்ட வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வாழை இலையிலையோ அல்லது ஒரு சின்ன தட்டுலையோ நீங்கள் தட்டிட்டு அப்புறமா நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ சுற்றி 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி போட்டு வேக விட்டுக்கோங்க. நல்லா மாவு வேகணும். கேழ்வரகு மாவு நம்ம வேகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் நல்லா 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ இந்த அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இதை நான் சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டு ஆற விட்டுக்க போகிறேன். இதை நம்ம திரும்ப மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அதனால் இதை சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டு ஆற விட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கிடச்சிச்சின்னா அது கூட சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கூட ரொம்ப நல்லது. இதோட 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ வறுத்த ஆற விட்ட வேர்க்கடலையும் எள்ளையும் இதோட சேர்த்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேமரா கொஞ்சம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் ஷேக் ஆகிட்டே இருக்குது, மன்னிச்சிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலை எள்ளெல்லாம் வாயில் கடிப்பட்டுச்சுன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற விட்ட அடையையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அடையையும் நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வேர்க்கடலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். இப்போ இது எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த கலவை ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கையால் பிசைய வெல்லம் இளக்கம் கொடுத்து உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன அளவில் உருண்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட் டு பிளேட்ஸ் சேனலை முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போது நம்மளுடைய சூப்பரான சிமிலி உருண்டை தயாராகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ அல்லது ஒரு பாட்டில்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 4-5 நாள் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஹார்டாகிடும்.
இந்த சிமிலி உருண்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.